ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க. உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது வேஸ்ட். ஏன்னா உண்மையான அன்பு உள்ளவங்க உங்களை வெறுக்க மாட்டாங்க. நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது உங்ககிட்ட உண்மையான அன்பு வச்சவங்களுக்காக இல்லைங்க, உங்கள் அன்பை புரிஞ்சிக்காதவங்க, உங்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்காதவங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு உறவு உங்களை வெறுத்துட்டு போச்சுன்னா இந்த உறவு ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். அது எல்லா மனிதன் இயல்பு தான், எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பயம்தான். அதை முதல்ல எடுத்து வெளியே போடுங்க. இந்த உறவு போனால் இதை விட பெஸ்ட்டான உறவு, உண்மையான உறவு, உண்மையாகவே நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிற நம்மளை நேசிக்கிற உறவு ஒன்று புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதே போல் நல்லா நேசித்த உறவு திடீர்னு வெறுத்துட்டு போகும்போது அவங்க நினைவுகள் ரொம்ப கஷ்டப்படுத்தும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா கமெண்டில், ஓகே சிஸ்டர், நான் அவங்க வெறுத்துட்டு போயிட்டாங்க, வேண்டாங்கிறாங்க, என்னால் அவங்களால மறக்க முடியல, அவங்க நினைவுகள் என் மனசுல இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க உங்களை வெறுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்க நினைவுகள் உங்ககிட்ட இருக்குன்னா திருப்பி திருப்பி அந்த நினைவுகளை நினைக்காதீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் நினைக்காம அந்த நினைவுகளை மறக்க ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஒரு பாடம் படிக்கிறோம், அந்த பாடத்தை திருப்பி 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 நம்ம ரிவைஸ் பண்ணும்போது மைண்டில் நல்லா பதியும். அதே போல தான் அதை ரிவைஸ் பண்ணாமல் அப்படியே விடுங்க, கொஞ்ச நாளையில் மறந்து போகும். இது மனித இயல்பு, இன்னொன்று காலம். அதனால உங்களுக்கு அவங்க தந்த நினைவுகள் இன்னும் மறக்காமல் இருக்கீங்கன்னா அதை திருப்பி திருப்பி யோசிக்கிறீங்க. அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது, நினச்சி பார்க்கக்கூடாது. உங்கள் கவனத்தை வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் கொண்டு போய் செலுத்துங்கன்னு சொல்லுவேன். உங்களை எப்போவுமே பிஸியாக வச்சுக்குங்க. நீங்கள் எப்போவுமே உங்களை பிஸியாக வச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நினைவுகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன செய்யுது, மறக்குது. அந்த நினைவுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து முழுவதுமாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்கு நீங்கள் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கணும். உங்களை வேறு எதுலையாவது ஒரு இதில் கவனத்தை செலுத்துங்க. அவங்களுடைய நினைவுகள் சம்மந்தமான எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அது தூக்கி வெளியே போட்டுருங்க, வேண்டாம். ஏன்னா வெறுத்துட்டு போன உறவு உண்மையானது இல்லைங்க. உண்மை இல்லாத உறவை நீங்கள் இழுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா அது எப்படி சொல்கிற, நல்லா வாழணும்னா உண்மையாக நேசிக்கணும், நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம உணர்வுக்கு மதிப்பு தரணும். கொஞ்சம் தனிமையாக இருந்து யோசித்து பாருங்க. இன்றைக்கி உங்களை வெறுத்துட்டு போயிருக்கிறவங்க உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு தந்துருக்காங்களான்னு கண்டிப்பாக இருக்காதுங்க. உங்களை புரிஞ்சுக்காதவங்க அப்படின்னு முதல்ல நினச்சி பாருங்க, உங்கள் மனசு ஆறுதல் அடையும். உங்களை வெறுத்துட்டு போன உறவை உண்மையாக நேசித்தது உங்கள் தவறுங்க.